தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, இந்த 2026க்கான உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 19,000லேருந்து ஆரம்பித்து 27,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சினாலும் சரி, அதாவது 8ஆம் வகுப்பு 9, 10, 11, 12 ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு எந்தவித தேர்வுமே இல்லாமல், எக்ஸாமினேஷனே இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தேர்வு இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 9/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும், இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ஃபில் பண்ணி இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வயது இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்க்கலாம். 11th பிளேஸில் எம்டிஎஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சொல்லுவாங்களே, ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், 40 வயதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு 11,000 சம்பளத்தில் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எம்எம்யூ கிளீனருக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும் பாஸ் ஆகி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 11,000 சம்பளத்தில் இந்த ஜாப்புக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 10,000 சம்பளத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கம்ப்யூட்டர் எனி டிகிரி, ஓகேவா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், சேம் டைம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 15,000 சம்பளத்தில் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தனியாகவே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஜாப்பும் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அதாவது டிப்ளமோ ஆர் கம்ப்யூட்டரில், ஓகேவா. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எனி டிகிரி நீங்கள் படித்தாலும் சரி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 17,500 சம்பளத்தில் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பிகாம் வித் டேலி வந்து படிச்சிருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 19,000 சம்பளத்தில் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருந்து எம்ஏல நீங்கள் சோஷியல் ஒர்க்கிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 27,000 சம்பளத்துக்கு இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூஹெச்என் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருந்து நீங்கள் இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ வந்து பேஷண்ட்டை கவனிச்சிக்கக்கூடியது நர்சிங் ரிலேட்டடாக வந்து இருக்கும். இந்த பிஎஸ்சி நர்சிங்கு இல்லை ஜிஎன்எம் இது ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் முடித்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்தில் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் 40 வயதுக்குள்ளே இருந்து ஜிஎன்எம் பிஎஸ்சி ரிலேட்டடாக நீங்கள் நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 21,000 சம்பளத்தில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் பாட்டனி ஆர் பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுவும் தமிழ் வழி கல்வியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். மாதம் உங்களுக்கு 17,500 இந்த சம்பளத்துக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் பணியின் பெயர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்பும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாப்போட நேமை இந்த இடத்துல ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட தந்தையோட பேர் எழுதிக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன அது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேரை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, பணியின் பெயர் இங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி, அதாவது சான்றிதழ் நகல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சான்றிதழ், ஆதார் நம்பரோட எண்ணு, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அந்த முன் அனுபவம் என்ன அப்படின்றத வந்து எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்கள் தற்காலிக முகவரி அண்ட் நிரந்தர முகவரி வந்து நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஃபைனலாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த இடம் எந்த தேதியில் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த டேட்டு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுற போது என்ன மாதிரி ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்பணும். த சேம் டைம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது உங்களோட ஒரிஜினல்ஸ் நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஜெராக்ஸ் காப்பியோட ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எதற்காக ஒரிஜினல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. உங்கள் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்கிங்கில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே வந்து கேட்குறாங்க. ஸோ இன்டர்வியூ டைமில் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு காலத்துலையுமே வந்து பணி வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாத காலங்கள் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னா 11 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து பெர்மனன்ட் வந்து கிடையாது, டெம்பரரி ஜாப் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களை தேர்வுனா எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களை செலக்ட் செய்கிறது வந்து எந்த குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக செலக்ட் செய்வாங்க அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ மார்க்ஸ் இருக்குது தெரியுமா? அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முன் அனுபவம் நேர்காணல் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கணினி பயிற்சிகளை பெற்று எதுவும் நீங்கள் டிகிரி வச்சுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரிலேட்டடாக வந்து நல்லா ஒர்க் பண்ண தெரியும், அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமையும் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணி முடித்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர் சொல்லிட்டு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரிஜினல்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் போஸ்ட் மூலமாக, அது ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 9/7/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாமே சீக்கிரமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.